50வது பாடசாலைகளுக்கிடையிலான நீச்சல் மற்றும் நீர்ப்பாய்ச்சல் போட்டித் தொடர் கொழும்பு சுகதாச நீச்சல் தடாகத்தில் நிறைவடைந்தது. நெஸ்லே லங்கா கம்பெனியின் மைலோ அனுசரணையின் இலங்கை பாடசாலை நீர் விளையாட்டு சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. 6 நாட்களாக கொழும்பு சுகதாச நீச்சல் தடாகத்தில் இடம்பெற்ற போட்டித் தொடரில் 9 மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 6 வயதெல்லையில் 8000க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் 315 பாடசாலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டனர். இம்முறை போட்டித் தொடரில் ஆண்கள் பிரிவில் 20வது தடவையாகவும் 562 புள்ளிகளை பெற்று கொழும்பு சென்ட் ஜோசப் கல்லூரி வெற்றி பெற்றது. 268 புள்ளிகளை பெற்று கொழும்பு ஆனந்தா கல்லூரி 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டது. மகளிர் பிரிவில் 349 புள்ளிகளை பெற்று கொழும்பு மகளிர் கல்லூரி வெற்றியீட்டியதோடு 2ஆம் இடத்தை 280 புள்ளிகளை பெற்று வத்தலை லைசியம் சர்வதேச பாடசாலை பெற்றுக் கொண்டது. இந்நிலையில் பரிசளிப்பு விழா பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. இதில் நெஸ்லே லங்கா நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் பெர்னார்ட் ஸ்டெபான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.